ஹாய் காய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் கார்ல ரொம்ப சோகமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு. அந்த நம்பரை டயல் பண்றாங்க. ரிங்கு போகுது. ஆனா அந்த காலை யாரும் பிக் பண்ணல. அந்த போனோட ஓனரும் கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே மங்களா தெரியுது. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணாடியும் காணும், போனும் காணும். அதை தேடிட்டு இருக்காங்க. இந்த நம்ம படத்தோட ஹீரோயின் அந்த நம்பரோட ஓனர் போன் எடுக்காதனால அந்த போனை கட் பண்ணிட்டு அவங்க வேலை பாக்குற இடத்துக்கு போறாங்க. இவங்க பெட்ரோல் பங்க்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள ரொம்ப சோகமா போக கடையோட ஓனரும் பப்ளி மாஸ் இவ்வளவு நேரம் எங்க போன, நீ நேத்து என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா, இங்க இருந்து ரெஃப்ரிஜரேட்டரை உடைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நான் அதை சத்தியமா தொடவே இல்லை, நீ தான் இங்க ஃபுல்லா வேலை பார்த்த, உன்னை தவிர யார் இதை உடைச்சிருப்பா, உடைச்சனால இதை நீ தான் சரி பண்ற. ஆமா, என்ன உன் மூஞ்சில இன்னைக்கு சோகம் வலியுது, இங்க வர கஸ்டமர் உன்னை பார்த்து அப்செட் ஆயிட போறாங்க, சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு எல்லாத்தையும் நீ பண்ணணும், புரியுதா, நான் வெளியே போறேன், கடையை பார்த்துக்கோ, நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன், ஏதாவது பண்ணன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே அந்த கடை ஓனர் போறாரு. ஹீரோனுக்கும் இந்த வேலையை விட்டு போனா வேற வேலை கிடைக்காது, இந்த ஓனரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வேலையை பார்த்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே சைலண்டா இருக்காங்க. இங்க அந்த போனோட ஓனரும் எழுந்துக்கிறாங்க. எழுந்து பார்த்தா முன்னாடி ஒரு நபர் நடந்து வராங்க. யார் நீ, என்கிட்ட வராத அப்படின்னும் போது என்ன உனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க. பார்த்தா அது அவங்க பாய் ஃப்ரெண்ட் சார்லி. நீயா அப்படின்னு கேட்க இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க என்னடா பண்ற, என்ன எதுக்கு கட்டி போட்டிருக்க அப்படின்னு சொல்ல ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணும் போது உனக்காக நான் ஆசாசியா சமைத்து கொடுத்தேன், ஆனா அதுல உப்பு கம்மியா இருக்கு, நீ குறை சொல்லிட்டேன், இந்த வாட்டி பாரு நீ சொன்ன மாதிரி ருசியா செஞ்சிருக்கேன், டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க அந்த பொண்ணு மூஞ்சிலேயே துப்பிடுறா. இங்க பார், நான் பொறுமையா இருக்கிறனால நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு நினைக்காத, என் அப்பா எல்லா நாட்டுக்கும் போய் பயங்கரமா வேட்டையாடுறவரு, எனக்கு வேட்டையாட பிடிக்காது, ஆனா சின்ன வயசுல இருந்து அவர் கூட வளர்ந்தனால எப்படி வேட்டையாடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு கிழி கிழிச்சனா நீ மர்டர் ஆயிருவ, அதை நான் பண்ண மாட்டேன், அது பண்ணா நீ சீக்கிரமா போயிருவே, ஆனா என்னோட பெயின் உனக்கு தெரியாது, நான் உன்னை எப்படி லவ் பண்ண தெரியுமா, ஆனா அசால்ட்டா நீ பிரேக்கப் சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்ட, ஒரு ரீசன் கூட எனக்கு நீ சொல்லல அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் என்னை விட்டு போ அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சு டைட்டா பிடிக்கிறாங்க. அந்த பொண்ணால மூச்சு விட முடியல. இப்ப அந்த பொண்ணை விட்டுட்டு நீ என்னை விட்டு விலகி போகணும்னு நினைச்சல, எனக்கு ஏற்பட்ட வலி உனக்கோ ஏற்படணும் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுக்கோ இவன் சைக்கோன்னு புரிஞ்சிருது. கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இங்க பாரு, நீ கோவப்படாத, நான் ஹாஸ்பிட்டல்ல மென்டலா டிஸ்டர்ப் ஆனதான் ஒரு பிரேக் வேணும்னு உன்னை விட்டு விலகி போனேன், எனக்கு கொஞ்சம் டைம் கூட நீயும் நானும் பேசலாம் அப்படின்னும் போது உண்மையாவா, ஆமா நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன் கண்ணை பார்த்து பேசணும், என்னோட கண்ணாடி மட்டும் எடுத்து கொடுக்கறியா அப்படின்னு உண்மையா சொல்றியா, ஆமா உன் கண்ணை பார்த்து பேசினாதான் என்னால எல்லாத்தையும் ஓப்பனா பேச முடியும் அப்படின்றது இந்த பொண்ணை சொல்லுவா. இவளுக்கு கண்ணாடி இல்லாம சுத்தமா கண்ணை தெரியாது. இப்ப கண்ணாடி வேணும்னு கேட்க உங்க பாய் ஃப்ரெண்டும் கண்ணாடி எடுத்து கொடுக்குறாங்க. அதே நேரம் அவகிட்ட இருந்த எமர்ஜென்சி லைட் ஒன்னு குட்டியா இருக்கும், லைட் பிரைட்டா அடிக்கும், சத்தமும் அதிகமா கேட்கும், அதை எடுத்து அவன் கண்ணு கிட்ட அடிக்க வெளிச்சத்துல அவன் தவறி கீழே விழுந்துடுறான். இதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி அந்த கண்ணாடியை போட்டுட்டு அவளும் அங்க குதிச்சு குதிச்சு தப்பிக்க ட்ரை பண்றா. கால் அந்த வயரை கட் பண்ணிடுறா. ஆனா கையில இருந்ததை அவளால எடுக்க முடியல. அதுக்குள்ள அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வர அவனை தள்ளி விட்டுட்டு ஓடும் போது அவன் போட்டு அடி அடிக்கிறான். இதனால அந்த பொண்ணு அங்க அந்த ஃபிளவர் பவுல் எடுத்து மண்டையிலே போட்டு அடிச்சு அடிச்சு ஒரேடியா அவனை படுக்க போட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கும் போது ஒரு உடையிற சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அவனை அடிக்கிற ஃபோர்ஸ் இவ கண்ணாடி கீழே விழுந்திருக்கும். இவ கண்ணாடி இவ்வளவு மிதிச்சனால கண்ணாடி உடஞ்சு போயிருக்கும். போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை மட்டும் எடுத்துட்டு வேக வேகமா வெளியே வர. கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியல, மங்களா இருக்கு. ஏதோ கஷ்டப்பட்டு பொறுமையா நடந்து நடந்து இந்த வீட்டை விட்டு தூரமா வந்துடுறான். அதே நேரம் இங்க ஒரு வயசான பணக்கார லேடி ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துக்கு வராங்க. அவங்க கார்ல இருக்கிற கேஸை ஃபில் பண்ணிட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட என்னோட கார் ரொம்ப லக்ஸூரியஸான கார், என்னோட கார்ல அவங்களோட கேஸை ஃபில் பண்ணும் போது அது ஓவர் ஃபில் ஆயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், இப்ப என்னோட கார் டர்ட்டி ஆயிடுச்சு, இதனால நீங்க எனக்கு ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கும் ஒன்னும் புரியல. அதுதான் உங்க கார்ல கேஸ் ஃபில் ஆயிடுச்சு, நீங்க தான் எனக்கு பே பண்ணணும்னு சொல்ல நான் சொல்றது புரியுதா இல்லையா, என்னோட காரோட சைஸை விடவும் உங்களோட பெட்ரோல் ரொம்ப ஃபில் ஆயிடுச்சு, நீங்க உங்க கேஸ்ல ஃபில் பண்ற பர்சன் யாருமே வைக்கல, என்னோட கார் இப்ப டேமேஜ் ஆயிடுச்சு, இது பெரிய பிரச்சனை, இதனால நீங்க எனக்கு காசை ரீஃபண்ட் பண்ணணும், இல்லைன்னா உங்க மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓவரா பேசுவாங்க. நான் ஏன் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, சரி உன் பேரை சொல்லு, நான்
பேச வேண்டியவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோயினும் பயந்துருவாங்க. சரி ஓகே ஓகே நான் காசை ரீஃபண்ட் பண்றேன். ரீஃபண்ட் பண்ணும்போது அந்த அந்த பாட்டியும் இந்த சாக்லேட்டு நீங்க என்னோட காரை ஸ்பாயில் பண்ணதுக்காக எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஓசியாவே நிறைய சாக்லேட்டை ஆட்டிய போட்டுருவாங்க. சரி நான் போயிட்டு வர குண்டச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கும். போடி போ, என்னைய வெறுப்பேத்திட்டு போற போக்குல வண்டி பஞ்சர் ஆகி நடு ரோட்ல தான் நீ நிப்ப. அதே நேரம் நீங்க இந்த காட்டுல தப்பிச்சுட்டு அந்த பொண்ணு வேகமா ஓடும் போது அவளோட போன் கீழே தவறி விழுந்தது. அதை எடுக்கிறா, அப்போ டிஸ்பிளே உடஞ்சிடுது. அவளுக்கு எந்த நம்பரை டயல் பண்ணணும்னு சுத்தமா கண்ணுக்கே தெரியல. உடனே 911க்கு கால் பண்றா. அந்த காலை எடுத்தாங்களும் நீங்க யாரு என்னன்னு கேட்க, என் பாய் ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ணிட்டா, நான் காட்டுல மாட்டிட்டு இருக்கேன், அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்றேன், என்னோட லொகேஷனை நீங்க உடனே கண்டுபிடிச்சு என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ல அந்த லேடியும் சரி மேம் உங்க லொகேஷனை எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நான் லொகேஷன் ஷேர் பண்ணேன்னா என்னோட போனை அவனும் ட்ராக் பண்ணுவான், அதனால எனக்கு ஆபத்து, என்னோட நம்பரை வச்சு நீங்களே ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்ல அதை நாங்க பண்றோம், ஆனா அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால நீங்க சேஃபான இடத்துல ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல அந்த பொண்ணும் எனக்கு பார்வை பிரச்சனை இருக்கு, என்னால எதையும் ப்ராப்பரா பார்க்க முடியல, நீங்க வேணா எனக்கு வீடியோ கால் பண்ணி சேஃபான இடத்துக்கு போக வழி சொல்லுங்க, நாங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன் போது எங்க கிட்ட வீடியோ கால் இல்லாம இன்னும் அதை டெவலப் ஆகல, நீங்க அது வரைக்கும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்க லொகேஷன் கண்டுபிடிச்ச பிறகு வரோம் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு பக்கம் இங்க உங்க பாய் ஃப்ரெண்டும் இழந்து முகத்துல அடிப்பட்ட இடத்துல எல்லாம் பேண்டேஜ் போட்டுட்டு அவளை மாட்டினா நீ செத்தடின்னு சொல்லி கொலவெறியோட அந்த பொண்ணை தேடி காட்டுல சுத்திட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணும் போன்ல ரீசெண்டா அந்த கால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு நம்பரை கிளிக் பண்ணிடுறா. இது ஹீரோயினோட நம்பர். இங்க ஹீரோயினும் ரிப்பேரான அந்த பொருள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு கால் அடிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணும் காலை கட் பண்ணுவான்னு நினைக்கிற நேரத்துல இப்ப டக்குன்னு ஹீரோயின் கால் எடுத்துறாங்க. அந்த பொண்ணும் நீங்க 911 கேட்க, இல்ல நான் உங்களுக்கு தெரியாம கால் பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல, எனக்கு உங்ககிட்ட இருந்து மிகப்பெரிய உதவி வேணும், நீங்க அதை எனக்கு பண்ணணும் சொல்லுங்க அப்படின்றத ஹீரோயின் கேட்க, எனக்கு கண்ணு தெரியல, நான் காட்டுல மாட்டிட்டு இருக்கேன், என் பாய் ஃப்ரெண்ட் என்னை கொலை பண்றதுக்காக என்னை தேடிட்டு இருக்கான், அதனால நீங்க எனக்கு கண்ணா இருந்து வீடியோ காலை கனெக்ட் பண்ணி எனக்கு நீங்க ரூட்டை சொல்லுங்க, அவன் கிட்ட இருந்து என்ன நீங்க காப்பாத்தணும், என் உயிர் உங்க கையிலன்னு சொல்ல யாராவது போன் பண்ணி இப்படி சொன்னா நீங்க நம்புவீங்களா? நானே நம்ப மாட்டேன். இதையா ஹீரோயினும் கேக்குறாங்க. என்ன பிராங்க் பண்றீங்களா, வேற ஆள் கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னு கேட்க, இல்ல இது சத்தியமா உண்மைதான், நீங்க மட்டும் இந்த காலை கட் பண்ணீங்கன்னா என் உயிர் போயிடும், என்ன அவன் கொலை பண்றதுக்காக தேடி வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு பேச, ஹீரோயினும் நான் ஒன்னும் அவ்வளவு எக்ஸ்பர்ட் கிடையாது, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்க வேணா வேற யார்கிட்டாவது கால் பண்ணுங்க, இல்லனா நீங்க சொல்லுங்க, நான் வேணா ஆபீசருக்கு உங்க நம்பரை கொடுக்குறேன், அவங்க கிட்ட நீங்க பேசுங்கன்னும் போது இல்ல அதுக்கு டைம் இல்ல, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களால பண்ண முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, ப்ளீஸ் வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காலை கட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்லை. இந்த பொண்ணு உண்மை சொல்றாளா இல்லையான்னு தெரியல, நம்மள வச்சு விளையாடுறாளா, நம்மளே ஒரு டம்மி பீஸ், நம்ம எப்படி ஒரு பொண்ணு உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லி ரொம்ப நேரம் தயக்கத்திலே இருக்காங்க. சரி வீடியோ கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி வீடியோ கால் பண்றாங்க. இப்ப அந்த பொண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்ல 360 டிகிரியில போனை காமிங்க, உங்க பின்னாடி ஏதாவது இருக்கா நான் பாக்குறேன்னு சொல்ல, இப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அந்த பொண்ணு பயந்து போயிருவா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு மான் தான் போயிருக்கும். இது ஏதோ 4 கால போல, கண்டிப்பா அவனா இருக்க மாட்டான்னு சொல்லி நீங்க ரூட் சொல்லுங்க நான் நடக்கிறேன்னும் போது அந்த இடத்துல தூரத்துல மரம் இருக்கும், நீங்க முன்னாடி நடந்து போங்கன்னு சொல்ல தூரத்துல உங்களுக்கு ரோடு இருக்கிற மாதிரி தெரியும். ஹீரோயினா எனக்கு ரோடு இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க ஸ்ட்ரெயிட்டா நடந்து போயிட்டே இருங்கன்னு சொல்ல, இதை கேட்ட அந்த பொண்ணும் சந்தோஷம், ஈஸியா தப்பிச்சிருவேன்னு சொல்லி நடந்து போயிட்டே இருக்கும் போது எனக்கு உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு, ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து கண்ணே தெரியாது, ஸ்கூல்ல எல்லாம் என்ன பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க, அப்படி கிண்டல் பண்ணி நானே வளர்ந்த பிறகு சர்ஜரி பண்ணி நார்மல் ஆகலாம்னு நினைச்சேன். ஆனா நானே ஒரு டாக்டர் ஆன பிறகு மத்த பேஷண்ட்டை நான் ட்ரீட் பண்ணும் போது என்கிட்ட இருக்கிற சின்ன விஷயத்தையும் நான் பெரிய குறையா எடுத்துக்க கூடாதுன்னு வளர்ந்த பிறகு சர்ஜரி பண்ண வேணான்னு விட்டுட்டேன். இப்ப எனக்கு இதை நினைச்சா கேவலமா இருக்கு, நான் அப்ப மட்டும் சர்ஜரி பண்ணிருந்தேன்னா இப்ப நான் மத்தவங்க கிட்ட ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட லைஃப்ல நடந்த சோகமான விஷயத்தெல்லாம் சொல்ல, இது கேட்ட ஹீரோயினும் நீங்க மட்டும் இல்ல, சின்ன வயசுல நான் ரொம்ப குண்டா இருப்பேன், ஸ்கூல்ல என்ன பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க, அப்படி கஷ்டமா இருக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்ல 2 பேருக்கும் சில விஷயங்கள் ஒத்து போகும். அப்படியே ஃப்ரெண்ட்லியா பேசிட்டே போய் பார்த்தா இப்போ ரோடு இருக்குன்னு சொன்னது ரோடே கிடையாது, மரத்தை வெட்டி கீழே போட்டிருப்பாங்க, அது அவங்களுக்கு தூரத்துல ரோடு மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஹீரோயினும் உடனே பதறி போயிருவாங்க, நான் மன்னிச்சிருங்க, நான் தப்பான வழியை சொல்லிட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னும் நமக்கு டைம் இருக்கு, நீங்க எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க, என் கை வர இது டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், இருங்க நான் அதுக்கு ஒரு வழி பண்ணேன்னு சொல்லி ஹீரோயின் கூகுளே அந்த ஒயரை எப்படி கட் பண்றதுன்னு
அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணும் நான் நினைச்சு கூட பார்க்கல, நான் இவ்வளவு சீக்கிரமா செத்துருவேன், நீ சாக போறது இல்ல, நான் இருக்கேன், சரி எழுந்துக்கோன்னு அந்த வீடியோல பார்த்தேன். கையை ஓங்கி கீழே நீ இடிச்சேன்னா அந்த ஒயர் கட் ஆயிரும், அதை பண்ணும் போது அவளும் ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த டைம்ல அவ கை நல்லா கீழிரும், ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அவகிட்ட இந்த லப்பர் பேண்ட் எல்லாம் வச்சு அதை டைப் பண்ணிப்பா. இப்போ ஓகே, இப்போ வாக் பண்ணலாம்னு போது எந்த டைரக்ஷன் போது கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட தொடங்கிரும். இப்ப ஹீரோயின் இருக்கிற அந்த கடையில ஒரு ஹண்டர் வருவார். அவர்கிட்ட நீங்க கார்ல தொலைஞ்சிட்டீங்கன்னா முதல்ல என்ன விஷயத்த பண்ணுதுங்கன்னும் போது, தண்ணி இருக்கிற பக்கமா நான் போக பாப்பேன், ஏன்னா தண்ணி இருக்கிற கிட்ட கண்டிப்பா மக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க என்னை காப்பாத்துவாங்க, அதனால தண்ணி இருக்கிற பக்கம் தான் போவேன். அவர் ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு போவாரு. அவர் அப்படி போகும்போது அங்க ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டை யாரோ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கொடுப்பாரு. அது அந்த திமிரு பிடிச்ச பாட்டி விட்டுட்டு போன கார்டு தான். ஐயோ, இதை தேடி அவர் திரும்ப வருவாளே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஹீரோயின் அப்செட்டா இருக்கேன். இங்க அந்த பொண்ணும் நான் கூட நடந்து வரும்போது நிறைய பறவை சத்தம்லாம் கேட்டேன்னும் போது, கண்டிப்பா தண்ணி இருக்கிற பக்கம் தான் அந்த பறவைகள் பறந்து போக வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் முன்னாடி நடந்து போங்க, கண்டிப்பா தண்ணி இருக்கும், தப்பிக்க வழியும் இருக்கும்னு சொல்ல அந்த பொண்ணும் கையில இருக்கிற ஒரு குச்சி எடுத்துட்டு கிட்ட தட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போவா. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது இங்க ஹீரோயினும் அவங்க கடையில ரொம்ப ஹீட் ஆகி அது டேமேஜ் ஆனதுனால அதுக்குள்ள இந்த ஜூஸ் எல்லாம் பொங்க ஆரம்பிக்கும். இதனால ஹீரோயின் அதை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட எனக்கு ஒரு கேள்வி, நீங்க எதனால டாக்டர் ஆக ஆசைப்பட்டீங்கன்னு கேட்க அந்த பொண்ணும் என்னோட அம்மா நர்ஸ் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, முழு நேரம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க, அவங்க கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, அதனால நான் டாக்டர் ஆனா அவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தான் நான் டாக்டர் ஆனேன், ஆனா அதுக்கு அடுத்தது எனக்கு வேலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கும் போது நான் ஒரு பீச் கிட்ட இருக்கேன்னும் போது, அப்போ உங்க லைஃப் ஜாலியா இருக்கும், பீச்சை வேடிக்கை பார்க்கலான்னும் போது, ஏன்னா நீங்க வேற, நானே கடுப்புல இருக்கேன், நானும் பீச் கிட்ட இல்ல தூரத்துல இருக்கிற ஒரு கடையில தான் தனியா வேலை பார்த்துட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம எனக்கு இது மாதிரி கடையில வேலை பார்க்கணுன்றது ஆசையே இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது குவிட் பண்ணிட்டேன், ஏன்னா என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஃபினான்ஷியலா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா இந்த வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன்னும் போது இதை கேட்ட அந்த பொண்ணு கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்க காமிக்கிற வீடியோல ஹீரோயின் பாத்துறாங்க, உங்ககிட்ட தண்ணி இருக்கு, நீங்க ரிவரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு வேகமா நடந்து போயிட்டு இருக்கா. அதே நேரம் நீங்க ஹீரோயினும் அவங்க போன்ல சார்ஜர் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒயர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப அந்த மிஷின்ல ஜூஸ் அப்படியே பொங்கி ஊத்துற மாதிரி இருக்கும். இதனால ஹீரோயின் போனை இழுக்கும் போது அதுல இருந்த அந்த பாதி பீஸ் அந்த போன்லயே மாட்டிக்கும். ஹீரோயினும் அதை எடுக்க ட்ரை பண்ணும் போது அந்த பொண்ணு நடந்து போகும்போது தவறி கீழே விழுந்துறா. அவ விழுகிற சத்தத்தை கேட்ட ஹீரோயினும் கையில தெரியாம கத்தியால குத்திக்கிறாங்க. இப்ப ஒரு பக்கம் அந்த ஜூஸும் பொங்கிட்டு இருக்கு, கடுப்புல அவங்க இது வேற ஒண்ணு சொல்லி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. குப்புற கீழே விழுந்துடுறா. ஹீரோயின் மன்னிச்சு, நீ விழ போறது நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அந்த இடத்துல உங்க பாய் ஃப்ரெண்ட் நிக்கிறத ஹீரோயின் பாத்துறாங்க. அந்த ஓரமா போய் நில்லு, சத்தமே போடாத, உன் பாய் ஃப்ரெண்ட் மேல இருக்கான்னு சொல்ல அந்த பொண்ணு அமைதியா அங்கேயே நின்றுட்டு இருக்கா. அவனும் சுத்தி முத்தி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோயினும் நான் இங்க இருக்கேன், என் போனை எடு அப்படின்னு சொல்ல அவளும் பொறுமையா போய் போனை எடுக்கிறா. ஹீரோயினும் என்ன மன்னிச்சிரு, ஒரு சின்னதா விபத்து ஆயிடுச்சுன்னும் போது என்னாச்சுல என் கையை கீறிக்கிட்டேன், அதனால நீ விழுந்ததை கவனிக்கலன்னும் போது நீயே அதை என்கிட்ட சொல்லணும் போது அது ஒரு விஷயமும் இல்லை, இப்ப நீ சீக்கிரமா முன்னாடி நடந்து போ அப்படின்னு சொல்ல இப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்காக பாட்டை அந்த கார்ல பிளே பண்ணிட்டு இருப்பான் அந்த சைக்கோ. உடனே அந்த பொண்ணும் என் பாய் ஃப்ரெண்ட் அங்க இருக்கானான்னு பாருன்னு சொல்லி போனை தூக்கி காமிக்கும் போது அவன் இல்ல, இதான் நாளைச்சான்னு எஸ்கேப் ஆயிரேன்னும் போது இல்ல, எனக்கு அந்த கார் தேவை, நான் காரை ஓட்டணும் போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். நான் அங்க இருந்து உனக்கு லொகேஷன் சொல்றதே பெரிய விஷயம், நீ காரை ஓட்டுறது கண்டிப்பா உனக்கு தான் ஆபத்து, அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம், நடந்து போ, நீ கொஞ்ச தூரம் நடந்து போனா தப்பிச்சிருவேன்னு சொல்ல அவ ரொம்ப பிடிவாதமா இல்ல, நான் காரை தான் ஓட்ட போறேன், எதானா எனக்கு தானே ஆகும், நீ ரூட் தானே சொல்லணும், நீ அதை எனக்கு பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல சரி காருக்குள்ள போன்னு சொல்ல சுத்தி முத்தி பாக்குறாங்க. அவன் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, காருக்குள்ள போய் காரை ஸ்டார்ட் பண்ற. இப்போ அந்த பொண்ணும் என் பாய் ஃப்ரெண்ட் கரெக்டா காருக்கு முன்னாடி வரமோ சொல்ல அவனை போட்டு தள்ளிட்டு நான் சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொல்ல இதை வியாரியா, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ண கூடாது, காரை எடுத்துட்டு இங்க இருந்து சீக்கிரமா எஸ்கேப் ஆகதான் நீ யோசிக்கணும் போது நான் எங்க போனாலும் அவன் என்ன சாகடிக்க தான் ட்ரை பண்ணுவான், அவன் இல்லைன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது, முதல்ல அவன் கதையை நான் முடிக்கணும், அவ வந்தாங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஹீரோயின் சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்டா அவன் காரு கிட்ட வர ரெடி அப்படின்னு சொல்லும் போது அவ காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடி இடிக்கிறான். அவன் அப்படியே பறந்து போய் கீழே விழுகிறான். அதே நேரம்
அங்க இருந்த மரத்துல அந்த காரை இடிச்சு விபத்தாயிருது. ஹீரோயினும் நீ ஓகேவான்னு கேட்க அவ எழுந்துக்கிறான். நான் உயிரோட தான் இருக்கேன், அவன் செத்துட்டானான்னு கேட்க அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, நீ காரை எடுக்க பாருன்னும் போது காரை மாட்டிட்டு இருக்கும். காருக்குள்ளேயே இருந்தா கண்டிப்பா அவன் திரும்பவும் வந்து நம்மள அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி காரை விட்டு இறங்கி காரோட வீல் எல்லா பக்கமும் போனை காமிக்கிறா, ஏதாவது பிரச்சனை இருக்கா. அப்ப ஒரு கண்ணாடி பீஸ் இருக்கும், அதை அந்த பொண்ணு எடுத்து வச்சுக்கிறான். பின்னாடி பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் கீழே விழுந்திருப்பான். அவன் கதையை நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போக, ஹீரோயினும் நீ ஒரு டாக்டர், உயிரை காப்பாத்தணும், உயிரை எடுக்கிறது உன் வேலை கிடையாது, அவன் தான் சைக்கோ, அவன மாதிரி நீ எதுக்கு மாறணும்னு நினைக்கிற, அவன் கிட்ட இருந்து தப்பிச்சுப்போ, இப்ப நீ அவனை கொலை பண்ணனா உன் லைஃபுக்கு என்ன ஆகும், ப்ளீஸ் நான் உனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறதே உன்னை காப்பாத்ததான், முட்டாள்தனமான காரியத்தை பண்ணாதன்னு ஹீரோயின் அட்வைஸ் பண்ண அவளும் புரிஞ்சுக்கிறா. சரி நீ எனக்கு வழிய சொல்லு, நான் இங்க இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லி அப்படியே அவன் நடந்து போயிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோயினோட போன்ல சார்ஜர் சுத்தமா டவுன் ஆயிரும். ஏன்னா அவங்க சார்ஜ் வைக்கிற ஒயர் வேற உடஞ்சு போயிருக்கும். இப்ப போன்ல சார்ஜும் வைக்க முடியாது. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இப்ப ஹீரோயின் நீ நேரா நடந்து போ, நான் வேணா வேற போன் எடுக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு வேற போன் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி செக் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க எல்லாமே பட்டன் போன் தான் இருக்கும், ஆண்ட்ராய்ட் போன் இருக்காது. என்ன பண்றதுன்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது நான் உனக்கு வேற போன் எடுத்துட்டு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட நம்பரை ஹீரோயின் நோட் பண்றாங்க. பார்த்தா இப்போ அந்த பணக்கார பாட்டி வராங்க. அவங்க வந்த பிறகு அந்த ஹீரோயினும் எனக்கு போன் கிடைச்சிச்சு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே போக இப்ப அந்த பாட்டி என்னோட கார்டு உள்ள இருக்கு, நீ என் கார்டை எடுத்துட்டு வந்து எனக்கு தர அப்படின்னு சொல்ல அந்த டைம் ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட சீக்கிரம் போ, இப்போ பின்னாடி உன் பாய் ஃப்ரெண்ட் நிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். அந்த பாட்டியும் கார் எடுத்து கொடுறே என்னடி போனை பார்த்துட்டு இருக்கும் போது இங்க ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு உதவி தேவை, உங்க போனை தாங்கணும் போது இந்த போன் என்னோட எமர்ஜென்சிக்காக தான், நான் உசுரோட தான் இருக்கேன், என் போனை உனக்கு தர மாட்டேன், எவ்வளவுக்கோ ஒண்ணுன்னா நான் ஏண்டி தரணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஓவரா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நீ என்ன பண்றேன்னா உன் கடைக்குள்ள போ, என் கார் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு, நான் இங்க இருந்து போறேன், நான் ரொம்ப பிஸியான ஆள் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு போன் தாங்கன்னு கெஞ்ச கேட்பாங்க. அந்த பாட்டி மதிக்க மாட்டாங்க. இதனால சரி நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போற மாதிரி போய் அந்த பாட்டியோட போனை புடுங்கிடுறாங்க. இப்ப அந்த பாட்டிக்கு செம கோவம் வருது, என் போனை குடுறி அப்படின்னு சொல்ல இங்க ஒரு எமர்ஜென்சி, அதுக்கு உங்க போன் தேவைப்படுது, அதுக்காக தான் எடுத்தேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல நீ யாருக்கிட்ட மோதனன்னு உனக்கு தெரியல, இப்போ என் சுயரூபத்தை நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு காரு கிட்ட போய் கன் எடுத்துட்டு வராங்க. அதே நேரம் ஹீரோயின் உங்க போனை புடுங்கிட்டு போகும்போது அந்த பொண்ணோட போன் நம்பர் இருக்கிற பேப்பரை அங்கேயே மிஸ் பண்ணிருப்பாங்க. அதை வேற எடுக்கணுமே சொல்லிட்டு இப்ப அதை எடுக்க வர அந்த பாட்டி கன்னோட ரெடியா இருக்காங்க. அதனால ஹீரோயின் சரி இருங்க உங்க போன் உங்ககிட்டே கொடுத்துறேன் தூக்கி போட்டு வேகமா அது உடஞ்சுப்பாங்க. அந்த பாட்டியும் போன் எடுத்து பார்த்தா அது ஹீரோயினோட போனு, பின்னாடி இருக்கிற கவரை மட்டும் மாத்திட்டு அந்த பாட்டிட்ட குடுத்திருப்பாங்க. என்னைய ஏமாத்தலான்னு பாக்குறியா, நீ பண்ண விஷயத்துக்கு நீ அனுபவிப்படி, இது ஃப்ரீ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. இப்ப ஹீரோயினும் கால் பண்ணலான்னு பார்த்தா அவங்க எழுதின அந்த நம்பர்ல லாஸ்ட் 2 நம்பர் அழிஞ்சிருக்கு. அதனால இவங்க ஒவ்வொரு நம்பரா போட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு எடுக்கிறாளான்னு செக் பண்றாங்க. அதே நேரம் நீங்க அந்த பொண்ணும் வேகமா கண்ணுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் போது மரத்தெல்லாம் இடிச்சுக்கிறா, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் போது இதுக்கு மேல அவளால ஓட முடியாது தெரிஞ்சுக்கிட்டா. பின்னாடி திரும்பி பாக்குறா, டேய் உனக்கு என்னடா வேணும், என்ன சாகடிக்க தானே போற, சாகடி, ஆனா நான் 911க்கு கால் பண்ணிட்டேன், கண்டிப்பா அவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீ மாட்டிப்ப, எனக்கு சாகறதுல எல்லாம் பிரச்சனையே இல்லை, அதுவும் உன்ன மாதிரி மோசமானவங்க கூட வாழ்ந்தேன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன் போது உனக்கு என்னடி என்னை பத்தி தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, பேசியா மயக்கிற ஆள் தானடா நீ, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண நீ, நான் கஷ்டப்பட்டு என் அம்மாக்காக உழைச்சி வேலை பார்த்தேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது நீ பொறாமப்பட்ட, நான் எப்பெல்லாம் சோகமா இருக்கேனோ அதை நீ அட்வான்டேஜா எடுத்துட்டு என்ன பேசி மயக்கணும் அப்படின்னு சொல்ல உன் அம்மாக்காக நீ கஷ்டப்பட்ட வேலை பார்த்தியா, போய் சொல்லாத, உன் சந்தோஷத்துக்காகவும் உன்னோட செல்ஃபிஷ்காக தான் நீ வேலையை பார்த்த, இதெல்லாமே பண்ணது உன் அம்மாக்காக நீ என்கிட்ட ரீல் விடாத, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியணும் போது நீ நான் வீக்னஸா இருந்ததை யூஸ் பண்ணிக்கிட்ட, நான் எப்பெல்லாம் சோகமா இருக்கேனோ அப்போ என்கிட்ட நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட, அதனால்தான் இந்த ரிலேஷன்ஷிப் இவ்வளவு நாள் போச்சு, ஆனா நீ மோசமானவன் நான் எப்பயோ புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உன்னை விட்டு போகணும்னு நினைச்சேன்னும் போது அப்படியா சரி போ, நீ சொன்ன மாதிரி போலீஸ் கிட்ட எல்லாம் மாட்டிப்பேன்னு எனக்கு பயமே இல்லை, ஆனா அவங்க கிட்ட மாட்டிட்டு முன்னாடி உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லி ஹீரோனோட கழுத்தை பிடிக்கும் போது ஹீரோயின் தள்ளி விடுவாங்க. அப்ப கால் தவறி அவங்க தண்ணில விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினும் கடைசியில அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே நேரம் அவளும் தண்ணியை விட்டு நீச்சல் அடிச்சுட்டு தரைக்கு வர, ஆனா அவ கால பயங்கரமா அடிபட்டிருக்கு. அவளும் ஹீரோயின் கிட்ட கடைசியில் நீ கால் பண்ணிட்டியா, எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ண, என் அம்மாக்கு கால் பண்ண, நான் சாகிறதுக்குள்ள என் அம்மா கிட்ட பேசணும்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நம்ம தப்பிக்க ஹெல்ப் பண்ற, நீ
டார்ச் லைட் ஆன் பண்ணுன்னு சொல்ல, இல்ல என்னால முடியல, நான் கடைசியில என் அம்மாட்ட பேசிக்கிறேன்னு அந்த உதவி எனக்காக பண்ணுன்னு கெஞ்சி கேட்க, அவங்க அம்மா நம்பருக்கு அந்த ஹீரோயின் கால் பண்ணுவா. அவங்க அம்மா கிட்ட என்ன மன்னிச்சிடுமா, நீ ஆசைப்பட்ட தாத்தா பாட்டி பார்க்க ஜப்பானுக்கு போகணும்னு, ஆனா எனக்கு டைமே இல்லாதனால உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிடுமா, நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணாவே இல்லைன்னு ஃபீல் பண்ணி பேச, ஹீரோயினை வாய் மூடு, உனக்கு இன்னும் டைம் இருக்கு, உன்னால தப்பிக்க முடியும், நான் சொல்றத கேளு. ஏன்னா ஒரு வாட்டி என் அம்மா உடம்பு சரியில்லாம போகும்போது அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். ஸ்ட்ரெஸ் ஆனனால பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போனேன். அப்போ அவங்க எனக்கு பல வாட்டி கால் பண்ணாங்க, எந்த காலையும் அட்டென்ட் பண்ணல. குடிச்சு முடிச்சு போதை தெளிஞ்ச பிறகு நான் வீட்டுக்கு போய் பார்த்தா உட முடியாதவங்க அவங்க கடைசி நேரத்துல உதவிக்காக எனக்கு கால் பண்ணாங்க. நான் எடுக்காதனால அவங்க இறந்துட்டாங்க. அவங்க சாவுக்கு நான் தான் காரணம். ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன். கடைசியில ஒரு உயிரை காப்பாத்துற வேலை நீ எனக்கு கொடுத்த, இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன், கண்டிப்பா உன் உயிரை காப்பாத்துவேன், நான் சொல்றதை செய்ய அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப எமோஷனலா பேச அதை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறான். தூரத்துல ஏதோ லைட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, கண்டிப்பா அங்க ஏதாவது வீடு இருக்கும், நீ முன்னாடி போன்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் பேசுறத அந்த பொண்ணோட அம்மாவும் கேட்டிருப்பாங்க. இவனோட ஃப்ரெண்டு தானே, உயிரை காப்பாத்த இவ்வளவு கஷ்டப்படுறாள, அவ சொல்றத கேளு, எழுந்துரு, உன்னால முடியும்னு அவங்க அம்மா சொல்ல அப்படியே பொறுமையா நடந்து போறா. அங்க ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள போறா. இங்க அந்த சைக்கோவும் அந்த பொண்ணை தேடி உள்ள வந்துடுறான். இதை பார்த்தாதுன்னு இங்க ஹீரோயின் போன்ல பேசிட்டே இருக்க அந்த பாட்டி அம்மா அவங்க ஆளை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவர் ஒரு கண்ணோட வர, அந்த பாட்டி கண்ணோட வர, ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினை பயமுடுத்த இந்த பக்கம் இந்த பொண்ணும் நடந்து போயிட்டே இருக்கா. பின்னாடி சைக்கோ வருது, ஹீரோயின் பாத்துறாங்க. ரெண்டாவது பிரச்சனைங்க மேல பிரச்சனையா வருது. அவங்க கத்துறதை எதையும் காதுல வாங்காம, இவன் இப்போ இங்க நிறைய கெமிக்கல்லாம் இருக்கு, நான் சொல்றத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒளிஞ்சுக்க சொல்றாங்க. அதே நேரம் சைக்கோவும் வரான். இங்க அந்த தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னால தப்பிக்கவே முடியாது, செத்தடி மவளே அப்படின்னு சொல்லி கண்ணால இவங்க உடைக்க அந்த டோர் ரொம்ப டைட்டா இருக்கும், அது உடையவும் உடையாது. அதே நேரம் கடையோட ஓனரும் வந்துடுறாரு. யாரா நீங்க, என் கடையில என்னடா பண்றீங்க நம்ம போது கண்ணை பார்த்து அவரும் அமைதியாகி அந்த குண்டச்சியை நான் வெளியே கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. எதையும் காதுல வாங்காம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட கடையில எல்லாம் கத்துக்கிட்டே இருக்கிறனால ஹீரோயினும் இந்த சத்தத்தை கேட்டு சைக்கோவனை தேடி வந்துருவான். அதனால நான் மியூட்ல போடுறேன், நான் எப்ப சொல்றேனோ அப்ப கரெக்டா நான் அட்டாக் பண்ணுன்னு சொல்ல, இந்த பொண்ணும் இல்ல எனக்கு பயமா இருக்கு, நான் மாட்டிக்க போறேன், நான் சாக போறேன், என்ன நீ நம்பு, இவ்வளவு நேரம் உனக்கு கைட் பண்ணல, இப்போ நான் கரெக்டா தான் கைட் பண்ணுவேன், நான் சொல்லும் போது அவனை அட்டாக் பண்ணுன்னு சொல்ல அந்த சைக்கோவும் கதவை உடைச்சிட்டு உள்ள வரான். உள்ள வர அவனுக்கு அந்த பொண்ணோட ட்ரெஸ் தெரியுது. மாட்னடின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண அது அவளோட துணிதான். இப்ப மேல சத்தம் கேக்குதுன்னு போறான். இங்க அந்த தாத்தா பாட்டி கடையோட ஓனர் எல்லாருமே சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு ஆபீசருக்கு அவங்க கால் பண்ணாலும் போலீஸ் ஆபீசர் கன்னோட வந்து வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரே பதட்டமா இருக்கும். அதே நேரம் அந்த பொண்ணும் சைலண்டா ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த சைக்கோ வர நேரம் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்ல அவகிட்ட இந்த கெமிக்கல் லிக்விட் அவனோட கண்ணுலயே அடிக்கிறாங்க. அதனால கண்ணு எரிச்சல் தாங்க முடியாம அவன் கத்திக்கிட்டே இருக்கிற நேரம் அவனை மேல இருந்து தள்ளி விட அவ ட்ரை பண்றான். ஆனா அவ ரொம்ப வீக்கா இருக்கான், அவன் ரொம்ப ஹைட்டா இருக்கனால அவளால ஃபோர்ஸ் பண்ணி அவனை தள்ள முடியல. அவ அப்படியே அந்த பொண்ணோட கழுத்தை புடிச்சு அமுக்கும் போது அதே நேரம் இங்க எல்லாருமே கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயினால யோசிக்க முடியாது, அவங்க மைண்டே பிளாங்க் ஆயிரும். இப்ப ஹீரோயினும் உன்னால முடியும், ஸ்ட்ரென்த் போடு, அவனை தள்ளி விடு, அவனை தள்ளி விட்டனா நீ தப்பிச்சிருவ, பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த பொண்ணோட காதுல இந்த ஹீரோயினே வந்து பேசிட்டே இருக்கிற மாதிரி கேக்குது. இப்ப அவளுக்கும் அவ பாக்கெட்ல இருந்த உடஞ்ச கண்ணாடி பீஸை எடுத்து அவன் கழுத்தை குத்தி தள்ளி விட அவன் கதை முடிஞ்சிரும். அந்த பொண்ணு அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிருவா. ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு வர போன் இப்போ ஆஃப் ஆயிருது. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு கஷ்டப்பட்டு நினைச்சதை முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு கிளவி கிட்ட இந்தா இது கத்தனுக்கு இது தேவையில்ல, நான் ஜெயிச்சுட்டேன், ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்திட்டேன்னு சொல்லி செம்ம சந்தோஷத்தோட போலீஸோட கார்ல ஹீரோயின் ஏறுறாங்க. இங்க அந்த பொண்ணை காப்பாத்த போலீஸ் ஆபீசர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு கால் பண்றாங்க. அந்த பொண்ணு இப்ப சரியா இருப்பா. அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ட்ரிப் போறதுக்காக டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கால் பண்றா. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அந்த டைம் அந்த பொண்ணும் எனக்கு ஒரு டவுட், நீங்க எனக்கு கால் பண்ணீங்க அன்னைக்கு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினும் நான் பீஸா நம்பர் நினைச்சு கால் பண்ணேன், ஓ அப்படியா பரவாயில்ல, அந்த நம்பர் இருந்தனால தான் நீங்க என்ன காப்பாத்தீங்க, நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு உங்களோட உதவி தேவை, நான் திரும்பவும் படிக்கலாம்னு நினைக்கிறேன், என்னோட அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்றதுக்கும் என்னோட ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்க கண்டிப்பா நான் பண்றேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அப்புறமேட்டு கால் பண்றேன் அந்த பொண்ணு போனை கட் பண்றா. ஹீரோயினா அந்த பொண்ணோட நம்பரை எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னா சூசைட் பண்ணக்கூடியவங்களோட மைண்டை மாத்துறதுக்காக ஒரு கவுன்சிலிங் இருக்கும். அந்த கவுன்சிலிங்ல தான் அந்த பொண்ணு டாக்டரா இருப்பா. அவளுக்கு தான் ஹீரோயின் கால் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து கட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கே இந்த பொண்ணுக்கு தான் கால் பண்ணேன்னு தெரியாம அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் நடந்தனால
ஹீரோயினும் இப்போ மென்டலா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. சூசைட் பண்றத மறந்துட்டாங்க. அப்படியே அவங்க கார் டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. அந்த அந்த வேலையை விட்டு நின்னுடுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க 2 பேரும் ஜாலியா ஃப்ரெண்டா வெளியே டிராவல் பண்றாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அப்படி இந்த மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். அண்டில் தென் பை.